எசையா 5:29 அவதமாய் சொல்லுகிறது, அவர்கள் கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போல் இருக்கிறது, பால சிங்கங்களைப் போல கெர்ச்சித்து உருமி இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். அவள் கெர்ச்சிப்பு எப்படி இருக்குங்களாமா? சிங்கத்தின் கெர்ச்சிப்பை போல, பால சிங்கத்தின் கெர்ச்சிப்பை போல இருக்கிறது. சிங்கம் போய் வேட்டையெல்லாம் ஆட போகாது. அது உட்கார்ந்த இடத்துல அடி வயிற்றுன்னு ஒரு உருமும் பாருங்க. அங்கங்க ஓடுற ஆடு மாடு மானு எல்லாம் துப்பு கீழே விழுந்துரும். சிங்கம் போய் எழுந்து அதையெல்லாம் அடிச்சு சாப்பிட்டோம், அவ்வளவுதான். அது பசி எடுத்தாதான் போய் அடிக்கும், சும்மா போய் அடிக்காது. புலி எல்லாத்தையும் போய் அடிக்கும். ஆனா சிங்கம் அதுக்கு பசி எடுத்தா காட்டுல உட்கார்ந்த இடத்துலயே ஒரு உருமுச்சுன்னா போதும், காடே அதிரும். அதனாலதான் சொல்றாங்க, சாது மிரண்டால் காடே அதிரும். நீ சாது மாதிரி ஆடு மாதிரி இருக்கான், ஆனா நீ முழங்கால் படி போட்டு நல்ல ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணினா பாதாளமே நடுங்கும். அதனுடைய வல்லமை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.